ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்க அண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா. அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணா. அண்ணா அண்ணா ஒரே ஸ்டிக்கர் அண்ணா ப்ளீஸ் அண்ணா. அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் காலையில சாப்பிடுங்க அண்ணா. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க ஒரே ஸ்டிக்கர் அண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அண்ணா. அண்ணா ப்ளீஸ். ஏன் சுகமா இருக்கா? அசிங்கமா இருக்குன்னு. காசு இல்லாம கையேந்தி நிற்கும் போது காசு இருக்கிறவன் காசு இல்லைன்னு சொல்றானே, அவன் தான் அசிங்கப்படணும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கு. நீ ஜீன் போட்டு புதுசா பிச்சை எடுக்க வந்து அடிக்காம சரி அதை விடு. நம்ம ஏன் கையேந்தி நிக்கணும்? அவ என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தெரியாதுல. கேட்பது இகழ்ச்சி அப்படின்னா பிச்சை எடுக்கிறது அசிங்கம்னு அர்த்தம். நமக்கு தேவையானது நாமளே தான் எடுத்துக்கணும் தம்பி. ஒரு நல்லவன் நல்லவனா வாழ்றதும் இல்ல அவன் கெட்டவனா மாறுறதும் இன்னொரு நல்லவன் கையில தான் இருக்கு. என்ன புரியுதா? ஒண்ணுமே புரியலண்ணா. சரியா கூட வா, நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் சொல்றது மட்டும் நல்லா செய். என்னண்ணா என்னண்ணா பண்ண போறோம்? நான் சொல்லிட்டு போங்கண்ணா. திருட போறோமாண்ணா? நான் பயமா இருக்குண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. ஹாய்ண்ணா. வாடா ராகுல். யார் போன்ல? இவன்டா பரத்ரா. என்னவா? அவன் வந்து உன்னை செட்டு கூப்பிட்றான்டா. நீங்க என்ன சொன்னீங்க? வர முடியும்னு சொல்லிட்டேன். இப்போ வேற என்ன சொல்றது? இவன் யாரு காமெடி பீஸு? இவனா? இவன் ஒரு மொக்க பீஸ்ரா. முஞ்சா இவனை தேத்தி கொண்டு வர பார்ப்போம். தேத்தி கொண்டு வந்தா என்ன தரீங்க? சார் என்ன வேணும்? ஏய் போடா. வாடா போலாம். ஏய் இங்க பாத்துக்கோ, ஒரு சூப்பர் டாஸ்க் தரேன் உனக்கு. அங்க பாத்தியா? அததான் அது இப்ப தூக்குறோம் நம்ம. நீ என்ன பண்ற? போய் தூக்கு போ. கவனமா போ. என்னடா மேல கை வச்சாங்களா? மொக்க பையனா அவனை ஏன்னா அனுப்பிச்சு வச்சீங்க? நல்லா கூட்டு போய் அடி வாங்க விட்டான். என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைடா. சரி அப்புறம் நாளைக்கு என்ன பிளான் உனக்கு? நாளைக்கு தளபதி படம் ரிலீஸ்ல தெரி தேட்டர் தான் கலை கட்ட போகுது. எங்க தலைவர் படம் மாதிரி வருமா? ஏன்னா போங்கண்ணே, அவர்லாம் பழைய ஆளு. ஐயோ சரி அப்புறம் அவனை எப்படி தேத்துற மாதிரி பிளான் இருக்கா இல்லையா உனக்கு? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான். என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான். ஒரு செகண்ட்.
அண்ணன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்தேன். உடம்பு ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் 20 லட்ச ரூபா கேட்டாங்க. என்ன பண்ணுறது, எங்கே போகிறது ஒன்றுமே தெரியல. அப்போ எனக்கு ஒரு கால் வந்தது. ஹலோ. ஹலோ ராகுல், யார் பேசுறது? நான் யாருன்னு உனக்கு முக்கியம் இல்லை. உங்கள் அண்ணனை காப்பாற்றணுமா? ஆமாம். அப்போ என் கூட வா, நான் சொல்கிற இடத்துக்கு வா. இதோ வரேன். எங்கே வரணும்? தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வா. அவங்க யாரு, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, எதுவுமே எனக்கு இந்த நேரம் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன் இப்போ தலையில ஓடி இருக்கிற ஒரே விஷயம், எங்க அண்ணன் எப்படியா காப்பாற்றியாகும், அதுக்கு 20 லட்ச ரூபா பரப்பியாகும். இதுக்காக அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், கண்டிப்பா செய்வேன். வா ராகுல். முதல்ல நாங்களாம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் இந்த வெளில வரும்போது, பட் ஆனால் இப்போ நாங்கள் வேற லெவலில் இருக்கோம். நீ என் கூட வந்துரு, உன்னையும் வேற லெவல் கூட்டின்னு போகிறோம். என்ன வரியா? இல்லை ஆல்ரெடி நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க, அப்புறம் ஏன் உதவி இருக்கு? அவனை அப்பவே வரவான்னு சொன்னான். அவனை போக சொல்லுங்க, எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கலாம். கொஞ்ச நேரம் சும்மா பேசினுக்கிறோம்ல. உனக்கு உங்கள் அண்ணனுக்கு அப்புறம் தான் ஆசை இருக்கா இல்லையா? அப்போ நாங்கள் சொல்றதை செய். இப்போ நான் என்ன பண்ணணும்? பேங்க் கொள்ளையடிக்க போகிறோம். எந்த பேங்க்? ஊரப்பாக்கம் ஆகாஷ் பேங்க். பேங்க் டீடைல்ஸ் சொல்லு. பேங்க்ல ரெண்டு செக்யூரிட்டி கேமரா மட்டும் தான் இருக்கும். ஒன்று லெஃப்ட்ல இருக்கும், ரைட்ல இருக்கும். ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் தான் இருப்பான். போலீஸ் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஜாகிரதை பார்த்து. ஓகே. பிளான் என்ன? நீங்க 3 ஸ்கூட்டி ரெடி பண்ணிக்கோ. நீ அந்த 3 ஸ்கூட்டிக்கு ஒரே மாதிரி நம்பர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. நீ என்ன பண்ற, 2 ஸ்கூட்டியை பேங்க் முன்னாடி நிறுத்துற, ஒரு ஸ்கூட்டியை பேங்க்கு பின்னாடி நிறுத்துற. ஆமா, மொத்தம் எத்தனை கன் இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, ஃப்ரண்ட் டோர் வழியா உள்ள வந்துருங்க. நீங்க 2 பேரும் பேக் டோர் வழியா வந்துருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க போலீஸ் வராங்களா ஒருத்தன் பார்க்கணும், அது நான் இருந்துக்கிறேன். அவன் மட்டும் வேணாம். இப்ப வந்துட்டு என்னடா வெள்ள ஸ்போர்ட்ஸ் எடுத்து அவங்களும் நடத்துங்க. ஏதோ பண்ணுங்க. இதுக்காக தான் இங்க நின்னு உங்க கூட பேசின்னு இருக்கேன். நான் சொல்றதை கேட்கற மாதிரி இருந்தா நான் வரேன். நீ காமெடி பீஸ், நான் சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுக்கோ. நாளைக்கு என்ன பண்ற, ஒரு பேப்பர்ல நிறைய இடத்துல பாம்பு வைக்க போறேன்னு சொல்லிட்டு போலீஸ்ட கொடுத்து நீயும் சரண்டர் ஆயிடு. உன்னை எப்படி வெளியே எடுக்கிறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு புரியுது. ஒரு மனுஷன் நல்லவனா வாழறதும் அவனை கெட்டவனா மாறுறதும் அது இன்னொரு நல்லவன் கையில தான் இருக்கு. டேய் போடா, வண்டி ஏறா சீக்கிரம், போ 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 போ. டேய் நிறுத்துற ஒரு நிமிஷம். டேய் தம்பி, டேய் வாடா. டேய் தம்பி வா வண்டியில ஏறு, என் கூட வேற மாதிரி ஆக்குறவங்க. அதுக்கெல்லாம் எந்த மாதிரினா, உங்களை மாதிரியா ஒரு சுயநலவாதியாவோ இல்லை ஒரு திருடனாவோவா? இப்போவே நான் சந்தோஷமா தான் இருக்கேன். யாருக்கையும் கெடுக்காம, யாரையும் தொந்தரவு பண்ணாம, என் பசிக்கு நான் திருடல, பிச்சை எடுக்கல, ஸ்டிக்கர் வச்சுன்னு ஏதோ இருக்கேன். அடுத்தவன் வயத்துல அடிச்சுட்டு வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையானா? இப்படி திருடி நீங்க பிச்சை எடுத்துட்டே போகலாம். வண்டி நிறுத்துறா. எங்க போற?
டேய் எங்க போற? டேய் என்னடா ஆச்சு? நீங்க போங்கடா, நான் வரல. திருந்திட்டியாடா? ஏய் மூடின்னு போறியா? டேய் வாடா. டேய் போடா. இப்ப அந்த பையன் பேசுறதை கேட்டதுல இருந்து என் மண்டையில நிறைய ஓடின்னு இருக்கு. அண்ணன் நம்மள தப்பா வளர்த்துட்டாரு. ஆனா அவர் கெட்டவர் கிடையாது. அவர் அப்படியே விட்டுற முடியாது. என் ஆசை என்னன்னா, அவரை திருத்தி ஒரு நல்ல மனுஷனா வாழ வைக்கணும்னு தான். அதுக்கு நான் திருட போறது இல்லை, அதுக்குன்னு எதுவும் செய்யாம இருக்க போறதும் இல்லை. அந்த பையன் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அவன் இந்த பொழப்புக்கு பிச்சை எடுத்து பொழைக்கலாம்னு சொன்னான். அது மட்டும் தப்பு. ஏன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு, ஏற்பது இகழ்ச்சின்னு.